அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் 10ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி அடுத்த பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது. நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கான சில விதிகளை பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது இருந்ததுன்னா என்ன லக்னமாகனாலும் இருந்துட்டு போகுது, அஸ்வினியில் கேது இருக்கணும், அவ்வளோதான். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி அவருக்கு சொந்தமான இடத்தை உறவுக்கு கொடுத்துருவார். அப்படி இல்லைன்னா இவருக்கு வீடு இருக்கும், அந்த வீட்டில் வேறு யாராவது இருந்துகிட்டு இருப்பாங்க, உறவு யாராவது, அதாவது ஹஸ்பண்டோ, அதாவது ஒரு பெண்ணுக்கு வீடு இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்டோட அண்ணன் அக்கா அது மாதிரி ஆளாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை இவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வேறு இடத்துல எங்கேயாவது வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஆக அவங்க கஷ்டப்பட்டு கட்டின அந்த சொத்தானது, அந்த வீடானது அதை அடுத்தவங்க அனுபவிச்சிட்ருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க அங்கே இருக்காங்க அப்படின்னா உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் இந்த ஜாதகிக்கு இல்லை இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அஸ்வினியில் கேது இருந்தால் உறவுகளால் தொல்லை அல்லது சொத்தை அனுபவிக்க முடியாது. இவங்களுடைய தாய்மாமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திருமண வாழ்வு சரியாக இருக்காது. அஸ்வினியில் கேது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா அந்த தலைமை பொறுப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சரியா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்பு. இந்த 1-4 தொடர்பு வந்துட்டாலே கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தன்மை வந்துவிடும். 1-4 தொடர்பு. இப்போ இந்த 1ஆம் அதிபதியும் பொதுவாக 4ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குதுன்னு வச்சுக்கலேன். 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குதுன்னா அந்த காரகத்துவ உறவு ஆசிரியர் தன்மை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த உறவு கண்டிப்பாக ஆசிரியர் தன்மை வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே தனுசு மிதுனம் ராசியாக இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு அதிகமாக இது பொருந்தும். ஏன்னா 1-4 தொடர்பு வந்து விடுகிறது. சரிங்களா? ஏன்னா தனுசுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1-4 குருவோட வீடு, தனுசும் மீனமும் அந்த தொடர்பு அதில் இருக்குது. மிதுனமாக இருந்தது அப்படின்னா புதன் 1-4, அதாவது மிதுனம் கன்னி தொடர்பு வந்துடுது. ஸோ தனுசு மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தன்மை இருக்கும். இந்த தனுசு மீனத்தின் அதிபதியாக குரு பார்க்கின்ற இடங்கள் ஆசிரியர் தன்மை கொண்டதாகவும் நீங்கள் அந்த லக்னத்திலே ராசியிலே பிறந்திருக்கணும். அதே மாதிரி மிதுன ராசி லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த புதன் உள்ள இடம் அல்லது புதன் பார்க்கின்ற இடத்தை கொண்டவர்கள் எந்த இடத்த பார்க்குதோ அவங்க ஆசிரியர் தன்மை கொண்டவர்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே? ஜோதிட ஆலோசனைகளுக்கும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.